கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம், அவர் விரும்புவதை செய்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எபிரேயர் 3:7-8 பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் ஊற்றின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அன்புக்குரியவர்களே, 2 காரியங்களே ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நான் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரம் அகல வேண்டும் என்பதற்காக, சத்ருவின் ஆட்டம் அடங்க வேண்டும் என்பதற்காக மிக பாசத்தோடு ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நாம் அந்த சத்தத்தை அலட்சியம் செய்து அவரை கோபப்படுத்த கூடாது. இரண்டாவது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நாம் சோதனை நாளில் நடந்தது போல நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. அன்புக்குரியவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு போராட்டத்துக்கு காரணம் அநேக செய்கைகளாலே கர்த்தரை கோபம் ஊட்டுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். இன்றைக்கு வேண்டாம், ஆண்டவரை நேசிப்போம், ஒரு அன்பை புரிந்து கொள்ளுவோம். சதையான இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கல்லான இருதயத்தை அகற்றும்படி தீர்மானம் எடுங்கள். வானம் திறக்கப்படும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களை நிரப்பும். செழுமையை காண்பீர்கள், குளுமையை காண்பீர்கள். தேவனால் வருகிற மெய்யான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டு நிச்சயமாய் சாட்சிகளாக நிறுத்தப்படுவீர்கள். இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தெளிவாய் பேசுகிறார். கர்த்தரை விசனப்படுத்த வேண்டாம், கல்லான இருதயம் வேண்டாம். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையிலும் கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.